புதிய நாளில் புதிய நம்பிக்கையுடன் இன்றைய இறைவார்த்தை. அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். மீண்டும் ஒரு இன்றைய இறைவார்த்தை நிகழ்ச்சிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய நாளிலே ஒரு சபை போதகராகவும் திருமண ஆலோசகராகவும் இருக்கின்ற தேவ ஊழியர் ஒருவருடைய அனுபவங்களை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அவர் இப்படியாக சொன்னார்: நான் ஒரு போதகராக ஏராளமான திருமண ஆலோசனைகளை கொடுத்திருக்கின்றேன். திருமண ஆலோசனைக்காக நான் வளப்படுத்தல் அல்லது தயார்படுத்தல் என்று அழைக்கப்படுகிற முறைகளை பயன்படுத்துகிறேன். தம்பதிகளுக்காக எடுக்கும் ஆய்வாக இது இருக்கிறது. கணினி மூலம் ஆய்வின் முடிவுகள் தொகுக்கப்படும் போது அவர்களுடைய உறவை பற்றி 13 அல்லது 14 விதமான காரியங்கள் சம்பாஷிக்கும்படி வருகிறது. திருமணம் செய்து கொள்ள வருகின்றவர்கள் அப்பாவிகளாக இருக்கின்றார்கள் என்பதே இதனுடைய அர்த்தம். திருமணம் செய்யாதவராக இருந்தால் திருமணத்தை ஒரு நிறக்கண்ணாடியை அணிந்தவர்களாக அப்பாவிகளைப் போல பார்க்கின்றார்கள். திருமணத்திலே யதார்த்தங்களும் கற்பனைகளும் நிறைந்திருக்கிறது. இன்றைக்கு நாம் திருமணத்தை பற்றிய சத்தியங்களை குறித்து வெளிப்படையாக சில காரியங்களை பேசப்போகிறோம். அவைகள் தவறானவைகள் அல்ல. ஆனால் நாம் தவறாக புரிந்து கொள்ளும் விஷயங்களிலே இதுவும் ஒன்றாக இருக்கிறது. திருமணம் என்பது உறவின் முத்தம் அல்லது உறவின் வேடிக்கை என்ற உணர்வை பெற்றவர்களாக, பாலியல் ரீதியான சலிப்பை கொண்டவர்களாக பலர் இன்று இருக்கிறார்கள். உலகம் எல்லாவற்றிலுமே தவறான கண்ணோட்டத்தை கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். திருமணம் என்று வருகின்ற போதும் அது குழப்பமடைகின்றது என்பதிலே எந்தவித ஆச்சரியமும் இல்லை. தேவனுடன் இணைந்தவர்களாக எவ்வாறு மிகப்பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட திருமணத்தையும் உறவையும் பெற முடியும் என்பதை குறித்து நாங்கள் சிந்திக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் உள்ள சில வேத வசனங்களிலிருந்து இதை ஆரம்பிக்கப் போகிறோம். இந்த வசனங்கள் நேரடியாக திருமணத்துடன் சம்பந்தப்படவில்லை என்றாலும் அதை மேலதிகமாக நான் பயன்படுத்த விரும்புகின்றேன். இதை தம்பதிகளுக்காகவும் பயன்படுத்தலாம். வசனமானது எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று கூறுகிறது. இந்த வசனங்கள் ஆரம்பகால சபைக்காக பேதுருவால் எழுதப்பட்டவை. இது பொதுவாக மற்ற கிறிஸ்தவர்களுடனான உறவை பற்றியதான ஒரு வசனமாகும். ஆனாலும் நான் அதை திருமணத்திலும் பயன்படுத்துகின்றேன். ஏனென்றால் ஒருவரில் ஒருவர் ஆழமாய் நேசிக்கும் போது பல பாவங்கள் மூடப்படுகின்றது. நீங்கள் திருமணம் செய்து கொண்டதன் பின்னர் சரியான ஒருவரை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்பதை கண்டுகொள்ளுகிறீர்கள். அவர் செய்கின்ற அல்லது சொல்லுகின்ற விஷயங்கள் உங்களுக்கு எரிச்சல் ஊட்டுவதாகவும் தொந்தரவு செய்வதாகவும் இருக்கும். சற்று நேரத்தின் பின்னர் நீங்கள் வருத்தப்படக்கூடியதான காரியத்தையும் அவர்கள் செய்வார்கள். ஆனால் நீங்கள் அவர்களை மன்னிக்க வேண்டும். திருமண உறவுக்குள் வரும்போது மன்னிப்பு மிக முக்கியமானது. உலகம் பொதுவாக வேதாகம திருமணத்தை ஆதரிக்காது. ஆனால் ஓரினச் சேர்க்கை, திருமணம் முடிக்காமல் சேர்ந்து வாழுதல் என்பவற்றை உலகம் ஆதரிக்கின்றது. ஆமாம், வேதாகமமற்ற அனைத்து வகையான திருமணங்களையும் உலகம் ஆதரிக்கின்றது. கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தையின்படி நடத்த வேண்டும். எனவே திருமண வாழ்க்கையை நடத்துவதற்கு வேறுபட்ட தராதரத்தையும் கொள்கைகளையும் கொண்டிருக்க வேண்டும். உலக பிரகாரமான விஷயங்களை காட்டிலும் வித்தியாசமான காரியங்களை நாம் கொண்டிருப்பது ஆச்சரியமான காரியம்தான். இதற்கு நாங்கள் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். நான் செய்தித்தாளிலே உள்ள கட்டுரைகளில் அல்லது இணையத்தில் அல்லது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பலவிதமான கொச்சைப்படுத்தப்பட்ட உறவுகள் வருகின்ற போது அவர்கள் யாவும் கற்பனை என்று அறிவிப்பார்கள். உறவுகளில் இது சுவாரஸ்யமான சொற்றொடராக இருக்கின்ற போதும் ஒரு உண்மையற்ற விடயத்தை நடந்தது போல கூறுவது பொய்யை தூய்மைப்படுத்துவது போலாகும். அதாவது நேர்மையற்ற ஒன்றை நீங்கள் நல்லவை என்று காண்பிக்க முயற்சிக்கிறீர்கள். இதிலே துன்மார்க்கத்தையும் தீமையையும் நீங்கள் காணலாம்.
ஆனால் மற்றவர்களின் உணர்வுகளை காயப்படுத்தாமல் இருக்க அல்லது அவர்களது உறவுகள் சீராக இருப்பதற்காக இதை செய்வது சரியா என்று பார்க்க பரிந்துரைக்க வேண்டும். இது அபத்தமானது மாத்திரமல்ல, விகாரமானது. எந்த விதத்திலும் பொய்யின் அடிப்படையில் ஒரு உறவு கட்டப்படக்கூடாது. நீங்கள் உண்மையும் நேர்மையும் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நானும் எனது மனைவி எனியும் எமது திருமண வாழ்வில் மிக உயர்ந்த லட்சியங்களில் ஒன்றாக ஒருவருக்கொருவர் உண்மையை மட்டுமே பேச வேண்டும் என்று முடிவெடுத்துள்ளோம். கேட்பதற்கு கடினமாக இருந்தாலும் கூட ஒருவருக்கொருவர் உண்மையை மட்டுமே பேசுகின்றோம். நீங்கள் நேர்மையை கட்டி எழுப்புவராக இருக்க வேண்டும். உங்களிடத்தில் பிழையான பொய்கள் காணப்படுமேயானால் அது அத்திவாரத்தில் வெடிப்பு, பிளவு ஏற்பட்டதை போன்றிருக்கும். அது நல்லதல்ல. நான் எப்போதும் சொல்வது போல உலகம் எப்போதும் தவறுகளை செய்து குழப்பமடைந்து காணப்படுகின்றது. நீங்கள் ஒரு சிறந்த திருமணத்தையும் சிறந்த உறவையும் விரும்பினால் விஷயங்களை கையாளுவது எப்படி என்று அறிந்து கொள்வதற்காக வேதாகமத்தை நோக்கி திரும்ப வேண்டும். உதாரணமாக ஒரு காரியத்தை கூறலாம். உலகம் அன்பு மட்டும் போதும் என்று கருதுகிறது. நமக்கும் அன்பு மாத்திரம்தானே தேவைப்படுகிறது. என்னுடைய மனதிலே மிகவும் வெறுக்கத்தக்க ஒரு இசைக்குழு இருக்கிறது. அவர்கள் தமது பாடல் வரிகள் அனைத்திலுமே அன்பை பற்றி மாத்திரமே பேசுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் தமது இசைக்கூடாக கிழக்கத்தைய ஆன்மீகத்தை மற்ற நாடுகளிலே இறக்குமதி செய்து மக்களை மதிமயங்கச் செய்கிறார்கள். இது வெறுக்கத்தக்கது. இருந்தாலும் அன்பு மட்டுமே தேவை என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குமேயானால் அதில் தவறில்லை. அன்பு உணர்ச்சியில் இருந்தால் போதாது. மற்றவர்களை வேடிக்கையானவர், நகைச்சுவையானவர் என்றும் எண்ணுவதும் போதாது. அன்பு தீப்பொறி போன்று ஆரம்ப நிலையில் இருப்பது மட்டும் போதாது. சரி, உங்களது தேவை என்ன? உங்களுக்கு உண்மையிலேயே அன்பின் ஆளுகை தேவை. உணர்ச்சிகளை மாத்திரம் கொண்டிராமல் செயலையும் நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். அதிகமான நேரங்களிலே இது கடினமானது, மிகவும் பிரச்சனைக்குரியது. ரோமர் 5ஆம் அதிகாரம் தேவனை பற்றி பேசுகிறது. தேவன் தமது அன்பை நமக்கு முன்மாதிரியாக காண்பித்தது எனது நினைவுக்கு வருகின்றது. தேவன் தமது அன்பை நிரூபித்து காண்பிக்கிறார். நாம் பாவிகளாக இருந்தபோது கிறிஸ்து எமக்காக மரித்தார். கிறிஸ்து தமது அன்பை பேச்சில் மட்டுமல்ல செயலிலும் காண்பித்தார். அந்த மாதிரித்தான் திருமணமும் என்பது பேச்சையும் உணர்ச்சிகளை மட்டும் அடிப்படையாக கொண்டிராமல் செயலையும் கொண்டிருக்க வேண்டும். செயல்களை பற்றி பேசும்போது யாக்கோபு 2ஆம் அதிகாரம் நினைவுக்கு வருகின்றது. ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களிலே ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடே போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவருக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாமல் இருந்தால் தன்னில் தானே செத்ததாயிருக்கும். இதே மாதிரியான சிந்தனையை நான் திருமணம் மற்றும் திருமண உறவிற்கும் பயன்படுத்துகின்றேன். அன்பு மாத்திரம் போதுமானதா என்பதே கேள்வி. இல்லை என்பதே பதில். உங்களுக்கு அன்பு அவசியம், கிரியையும் அவசியம். நீங்கள் பேசிக்கொண்டும் உணர்வுகளை காண்பித்துக் கொண்டும் இருந்தும் பின்தொடர்தலும் பொறுப்பும் இசைவான தன்மையும் இல்லாதிருந்தால் உங்கள் உறவினால் சிறந்த பயன்களை பெற முடியாது. ரோமர் 10ஆம் அதிகாரத்திலே கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லப்பட்டுள்ளது. இப்போது விசுவாசம் என்ற காரியத்திற்குள் வருகின்ற போது 2 விஷயங்கள் இங்கே இருப்பதை நீங்கள் கவனிப்பீர்கள். அது ஒன்று உணர்வு அல்லது சிந்தனை மட்டுமல்ல, அது ஒரு அறிக்கையுடனான ஒரு செயல். இது இரண்டும் ஒன்றிணைந்து இயேசு கிறிஸ்துவில் ரட்சிக்கும் விசுவாசம் என அழைக்கப்படுகின்றது. சரி, இந்த உண்மையான அன்போடு திருமணத்திற்கான அன்பையும் இணைப்போம். வேறு வார்த்தையில் கூறுவதானால் இவ்விதமான அன்பானது தம்பதியை மரணபரியந்தமும் பல தசாப்தங்களுக்கு கொண்டு செல்லும். சரி, இது எவ்விதமான அன்பு? இது உதடுகளினால் மட்டுமல்ல, செயல்களையும் பின்பற்றும் அன்பாகும். எங்கள் திருமணத்தில் நானும் என் மனைவியும் நடைமுறைப்படுத்துவதற்காக ஏற்படுத்தி கொண்ட 3 கொள்கைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அது உங்களுக்கும் உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். அவைகள் மிகவும் எளிமையானவைகளாக இருந்த போதும் ஆழமானவைகள். முதலாவது, ஒருவரை சமமாக கருதுவதும் நடத்துவதும் ஆகும். உலக பிரகாரமான கொள்கைகளை அடிப்படையாக கொண்ட உறவுகளில் ஒருவர் தன்னை மற்றவரை விட உயர்வானவராக நினைத்துக் கொள்வதை காண்கிறேன்.
இது அவரது சம்பாதிக்கும் திறன் அல்லது அவர்களின் மனதில் உள்ள நான் என்னும் அகங்காரத்தின் காரணமாக இருக்கலாம். நீங்கள் ஒருவரையொருவர் சமமாக நோக்காவிட்டால் உங்கள் உறவில் பெரிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. திருமணம் முடிக்கின்ற போது இருவரும் ஒரே மாம்சமாகின்றீர்கள் என வேதாகமம் சொல்லுகிறது. அதனால் உங்கள் பங்காளரை நீங்கள் சமமாக பார்க்க வேண்டும். இரண்டாவது கொள்கை அன்பின் வங்கி என்று அழைக்கப்படுகின்றது. இக்கொள்கையானது அடிப்படையில் விலாட் ஏலி என்ற எழுத்தாளரிடமிருந்து வருகிறது. அவர் திருமணத்தை குறித்து பல புத்தகங்களை எழுதியுள்ளார். இந்த அன்பின் வங்கியில் நீங்கள் சந்தித்த யாவருடனும் ஒரு கணக்குண்டு. அவர்களுடன் நீங்கள் நல்ல சம்பாசனைகளை கொண்டிருந்தால் அல்லது நல்ல காரியங்களை செய்திருந்தால் அவர்களிடமிருந்து உங்கள் கணக்கிற்கு சிறந்த புள்ளிகளை பெறுவீர்கள். அவர்கள் எதிர்மறையான காரியங்களை செய்தால் புள்ளிகள் திரும்ப பெறப்படும். மிக எளிமையாக சொல்வோமானால், உங்கள் துணையுடன் அன்பை சிறப்பாக கட்டியெழுப்ப ஒவ்வொரு வார்த்தைகளையும், ஒவ்வொரு சொற்றொடரையும், ஒவ்வொரு செயலையும் பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும். அன்பின் புள்ளிகள் கழிக்கப்படுவதை தவிர்க்க இது ஒரு சிறந்த கட்டமைப்பு. இதை பற்றி நீங்கள் எவ்வளவு அதிகமாக அறிந்திருக்கிறீர்களோ அவ்வளவு சிறந்த விஷயங்கள் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையில் இருக்கும். கடைசியாக இது ஒரு உற்சாகமான ஒப்பந்தம். இது விலாட் ஏலியின் மற்றும் ஒரு சிந்தனைதான். உங்கள் இருவராலும் உற்சாகமாக ஏற்றுக்கொள்ள முடியாத எதையும் நீங்கள் செய்ய மாட்டீர்கள் என்பதே இதன் அர்த்தமாம். நானும் எனது மனைவியும் அதை நடைமுறைப்படுத்துகின்றோம். நீங்கள் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்பதே இதன் அர்த்தம். நீங்கள் ஒருவருக்கொருவர் உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒப்புக்கொள்ளும் மட்டும் பிரச்சனை தீர்க்கப்பட மாட்டாது. உங்களுக்குள் தொடர்ச்சியான பிரச்சனைகள், சண்டைகள், மனக்கசப்புகள் இருக்க மாட்டாது என்பதே இதன் அர்த்தம். வேதாகமத்தின் விசுவாசமும் வேதாகமத்தின் அன்பும் உண்மையில் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையையும் தேவனோடு ஒன்றுபடுதலின் ஐக்கியத்தையும் கொடுக்கின்றது. உலகின் கொள்கைகள், தராதரங்கள் என்பவற்றில் உங்களது கவனத்தை செலுத்த வேண்டாம். இது ஒரு அன்பான வேண்டுகோள். அவர்கள் எதை எப்போதும் குழப்புகிறார்கள். தேவனுடைய வார்த்தைக்குள் வாருங்கள். உங்களது திருமணத்தில் ஒற்றுமையையும் நம்பிக்கையையும் அடித்தளமாக கொண்டு ஒருவரை ஒருவர் சமமாக பார்க்க முற்படுங்கள். உங்களது அன்பின் வங்கியை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். உங்களது திருமண உடன்படிக்கையை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது தேவன் உங்களை ஆசீர்வதித்து அழகான நிலையான திருமண வாழ்வை தருவார். இதை கேட்டுக்கொண்டிருந்த அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் திருமணம் முடித்தவராகவோ அல்லது திருமணம் செய்யப்போகிறவர்களாகவோ இருக்கலாம். இந்த தேவ ஊழியரின் ஆலோசனையையும் அவரது அனுபவங்களும் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று நம்புகிறேன். நாங்கள் ஜெபம் செய்வோம். உங்கள் குடும்பங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக மாற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகின்றேன். இந்த வேளையிலே உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபம் செய்கின்றேன். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்த தம்பதிகளாக அல்லது திருமணம் செய்ய போகிற ஒரு ஆணாக பெண்ணாக இருக்கின்ற ஒவ்வொருவரும் உம்முடைய வேத வசனங்களை ஆராய்ந்து வேதத்தின் அடிப்படையிலே திருமணம் எப்படியானது, திருமண வாழ்க்கையை நீர் எப்படியாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு உம்முடைய துணையோடு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்தவ குடும்பங்களை கட்டியெழுப்ப ஒவ்வொருவருக்கும் நீர்தாமே ஞானத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே. ஆமேன். நிகழ்ச்சியை முழுமையாக கேட்டீர்கள். நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கேள்விகளையும் கூட நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்தும் நீங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பதற்கு நன்றி சொல்கின்றோம். நிகழ்ச்சியை கேட்பது மாத்திரமல்லாமல் நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் எழுதி அனுப்புங்கள். எழுத வேண்டிய முகவரி: இன்றைய இறைவார்த்தை, TWR லங்கா, தபால் பெட்டி இலக்கம் 2, புத்தளம். SMS அல்லது வாட்ஸ்அப் மற்றும் மிஸ்கால் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 071 977 99 44 0 719 77 99 44. மேலும் எங்களுடைய TWR லங்கா ஃபேஸ்புக் வலைத்தளம் மூலமும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.